செல்ல குழந்தையே, இன்று உன் கருப்பசாமி அதிசக்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அப்பா சொல்கின்ற சில விஷயங்களை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். குழந்தையே, உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உன் கருப்பசாமி உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் குழந்தையே, நீ நினைக்கின்ற ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் பலித்து விட்டதே, நம் கருப்பசாமி நம் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து விட மாட்டாரா, நம் மீது அவர் கண் பட்டு விடாதா என்றெல்லாம் என் குழந்தையின் ஏக்கங்கள் இருப்பது இந்த கருப்பசாமி எனக்கு நன்றாக தெரியும். என் தங்கமே, நீ அதற்காக வருத்தப்பட வேண்டாம். என் குழந்தைகள் எல்லாமே என் மீது நம்பிக்கை வைத்து நான் நிறைவேற்றி தருவேன் என்று பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கு தகுந்த பலனை உன் கருப்பசாமி நான் உனக்கு தந்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய கடமைகள் எல்லாம் திறன்பட நீ செய்து வர வேண்டும் என்றுதான் உன் அப்பா நினைக்கின்றேன். என் தங்கமே, சில சமயங்களில் உன்னுடைய மனதை தவற விட்டு விடுகின்றாய். இன்று உன் வேண்டுதலை நிறைவேற்றி தந்துவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உன் கருப்பசாமி உன்னை என் கண்களுக்குள் வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதை, நீ எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதையும் உனக்கு தெரியுமா? உன் கருப்பசாமி உன்னை எப்படியெல்லாம் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீ கலங்கக்கூடாது. நீ ஏன் கலக்கம் கொள்கின்றாய்? நீ என்னுடைய பாதுகாப்பில் இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. மற்றவர்கள் முன்னிலையில் நீ பயப்படவும் கூடாது. குழந்தையே, மனதிற்குள் மிக பெரிய தைரியம் வந்துவிடும். எப்படியானாலும் நாம் இன்று எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நாம் இன்று நிச்சயமாக இந்த விஷயத்தை செய்து முடிப்போம் என்ற நம்பிக்கை உனக்குள் பெருக்கெடுத்து ஓடும். என் தங்கமே, இது போன்று உன் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குமா என்று நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாய். என்று நாம் இது போன்ற ஒரு நல்ல செய்தி உன் கண்களில் வந்து உன்னுடைய கைகளில் வந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்க பிள்ளையே, நீ நினைத்தது போலவே எல்லாம் உனக்கு நன்றாக நடக்கப் போகின்றது. இதுவரை இருந்த கஷ்ட காலம் எல்லாம் உனக்கு முடிந்து உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் நடக்கும் போது என் குழந்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். என் குழந்தையே, உன் மனதிற்குள் என்னெல்லாம் நினைத்து இந்த அப்பாவிடம் வேண்டுதல் வைக்கின்றாயோ அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய என்னுடைய பொறுப்பு அல்லவா என்பதை நீ மறந்து விடாதே. அத்தனை எளிதாக கிடைத்திராது. என் குழந்தை இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. குழந்தையின் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை யாரெல்லாம் உண்மையாக புரிந்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் இந்த இடத்தில் மட்டும் உன்னுடைய தேவை என்னவென்று சொல்ல வேண்டும் என்றால் அவர்களிடம் சொன்னால் அவர்கள்தான் அங்கே உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்கும். என் தங்கமே, நீ வேண்டுமென்று நினைப்பதை அவர்கள் உனக்கு செய்து கொடுக்க துணிவார்கள் இல்லையே. அதனால்தான் தேவையில்லாமல் எல்லோரிடமும் சொல்லி உன்னுடைய விருப்பம் நிறைவேறாமல் இருப்பதை கண்டு நீ வேதனை அடையாதே. என் குழந்தையே, உனக்கு இன்றைய நாளில் சொல்லும் வாக்கு வெற்றியை உனக்கானதாக அங்கே படைக்கப்பட்டு இருக்கும் போது என் குழந்தை இன்று கவனமாக இரு. யாரிடமும் என்ன பேசுகிறோம், யாரிடம் என்ன கேட்கிறோம் என்பதில் இன்று நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். வெற்றியானது என் குழந்தை உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்
குழந்தையே, இன்று நான் உனக்கு தருகின்ற நல்ல சேரி என் குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றியினை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தானே யார் மீது உண்மையான இத்தனை அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கைதான் இன்று உனக்கான விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. என் குழந்தை, மனதளவிற்குள் என்னாலும் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கும் போது உன்னுடைய செயல்கள் எல்லாம் சரியாக செய்து முடிக்க விடியவில்லையே என்று செய்து கொண்டிருக்கும் போதே கவனங்கள் எல்லாம் எங்கேயோ திரும்பி சென்று விடுகின்றது. கவனம் திரும்ப இங்கே வரும்போது நாம் என்ன செயலை செய்து கொண்டிருந்தோம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, கவனம் முழுவதும் ஒரு விஷயத்தில் இருக்கும் போது அதனை அடைவது அத்தனை கடினமானது அல்ல. உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வாழ்க்கை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்று அப்பா உன்னிடம் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய கவனம் முழுவதும் எந்த விஷயத்தின் மீது இருக்கின்றதோ அந்த விஷயம் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அன்பு குழந்தையே, இன்று உனக்கு உன் கருப்பசாமி பேசுகின்ற இந்த நாளை குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் அப்பா இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்ல போகின்றேன். இதுவரை நடந்ததையும் இனிமேல் நடக்கப் போவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்தது என்னவோ அதையெல்லாம் உன் கண் முன்னே நடந்தது எல்லாவற்றையும் நீ நன்கு அறிவாய். ஆனால் இனி என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் தானே நீ புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையை எந்த பக்கம் செல்லுமோ, எப்படி திசை திரும்பும்